ஓம் சாந்தி. 15/3/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையின் சாரம். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம், அதாவது சுலபமான முயற்சி எது? பதில்: பாபா சொல்கிறார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்கள் விக்ரமங்கள் விநாசமாகும், ஆயுள் அதிகமாகும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகி விடுவீர்கள். இதுதான் சகஜ புருஷார்த்தம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். தினந்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, கல்பத்திற்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதை ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம் என புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ணர் கற்றுத் தருவதில்லை. பரம்பிதா பரமாத்மா நமக்கு கற்றுத் தருகிறார். அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகத்தை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது நேரடியாக பகவானிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில்தான் உள்ளது. அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது, ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தார் என்று. இது யஜ்யமாக உள்ளது என்றால் பாடசாலையாகவும் உள்ளது. பாபா எப்போது வந்து உண்மையான கீதையை சொல்கின்றாரோ அப்போது நாம் சத்கதி அடைகிறோம். மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் நேத்தி நேத்தி, அதாவது தெரியாது தெரியாது என்றே சொல்லி வந்தனர். உண்மையான கீதையோ உண்மையான தந்தைதான் வந்து சொல்கின்றார். இவை விசார் சாகர் மந்தன் செய்வதற்கான விஷயமாகும். யார் சேவையில் உள்ளாரோ அவர்கள் மீது நல்லபடியான கவனம் செல்லும். பாபா சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞானக்கடல், பத்தீத்த பாவனர், கீதா ஞானம் தருபவர், பரம்பிதா பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குரு சிவபகவான் வாக்கு என எழுதியிருக்க வேண்டும். திரிமூர்த்தி சிவ பரமாத்மா தான் கீதையின் பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்று இந்த வார்த்தைகளை அவசியம் எழுதுங்கள். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபிப்பிராயம் இதை பற்றி எழுத செய்கிறோம். நமக்கு முக்கியமானது கீதை. பாபா நாளுக்கு நாள் புது புது பாயிண்டுகளும் தந்து கொண்டே இருக்கின்றார். முன்பே பாபா ஏன் சொல்லவில்லை என்று வரக்கூடாது. டிராமாவில் இல்லை. பாபாவின் முரளியிலிருந்து புது புது பாயிண்டுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்கின்றனர். உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை, 100% தூய்மை, அமைதி, செல்வ செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. பிறகு அரை கல்பத்திற்கு பின் வீழ்ச்சி ஏற்படுகிறது. அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி. தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும் நிர்மாணித்தலும், அதாவது படைத்தலும் நடைபெறுகிறது. வீழ்ச்சியுடன் கூடவே அழிவும் எழுத வேண்டும். உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில்தான் உள்ளது. பாபாதான் வந்து உண்மையான கீதை சொல்கிறார். பாபா தினந்தோறும் இதை பற்றிதான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளோ ஆத்மாக்கள்தான்.
பாபா சொல்கின்றார், இந்த தேகத்தின் முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகிறது என்றால் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகிறது. ஆக பாபாவும் சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லையா? அரை கல்பமாக திரும்பி செல்வதற்காக தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள். சத்யுகத்திலோ யாரும் திரும்ப செல்வதற்கான முயற்சி செய்வதில்லை. அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம் பாடவும் செய்கிறார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர், சுகத்தில் யாருமே நினைப்பதில்லை. ஆனால் சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும், இதை புரிந்து கொள்வதே இல்லை. நம்முடைய இவ்விஷயங்கள் அனைத்தும் குப்தமானதாக, அதாவது மறைமுகமானதாக உள்ளது. நாமும் ஆன்மீக சேனை இல்லையா? சிவபாபாவின் சக்தி சேனை. இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தேவிகள் முதலானோருக்கு இவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அறிந்திருக்கவில்லை. யாருக்கு பூஜை செய்கின்றனரோ அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவனுக்கு மகிமை, பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு, பிறகு லக்ஷ்மி நாராயணனுக்கு ராதே கிருஷ்ணரின் கோவில்கள் கூட உள்ளன. வேறு யாரும் கிடையாது. ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்கள் வைத்து கோவில்களை கட்டியுள்ளன. இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. டிராமாவில் முக்கிய நடிகர்களும் உள்ளனர் இல்லையா? அது எல்லைக்கு உட்பட்ட டிராமா, இது எல்லையற்ற டிராமா. இதில் முக்கியமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதர்களோ ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என சொல்லிவிடுகிறார்கள். இதை பற்றி ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளனர். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சகஜமான புருஷார்த்தம் கற்றுத் தந்துள்ளார். அனைத்தையும் விட சகஜமான புருஷார்த்தம், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆயுள் பெரியதாகும். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். இப்போது நரகத்தின் மாலிக்காக இருக்கிறீர்கள். பிறகு ஸ்வர்க்கத்தின் மாலிக் ஆவீர்கள். ஸ்வர்க்கத்தின் மாலிக்காகவோ அனைவருமே ஆகின்றனர். பிறகு அதில் பதவியின் வேறுபாடு உள்ளது. எவ்வளவு உங்களைப் போல் மற்றவர்களையும் ஆக்குகிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். அவினாஷி ஞான ரத்தினங்களின் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும்? யாராவது பணக்காரர் ஆகிறார்கள் என்றால் இவர் முன் ஜென்மத்தில் தான புண்ணியம் நன்கு செய்திருக்கின்றார் என சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள் அறிவீர்கள், ராவண ராஜ்யத்திலோ அனைவருமே பாவங்களே செய்கின்றனர். அனைவரிலும் புண்ணிய ஆத்மாக்கள் லக்ஷ்மி நாராயணன். ஆம், அனைவரையும் உயர்த்துகின்றவரே. அதாவது பாபாதான் பிராமணர்களை உயர்வானவர்களாக உருவாக்குகின்றார். பிராலப்தம், அதாவது பலன் இல்லையா? இந்த பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் ஸ்ரீமத் படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கின்றனர். பிரம்மாவின் பெயர் முக்கியமாகும். திரிமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றார்கள். திரிமூர்த்தி பிரம்மா என்று சொல்கின்றார்கள் இல்லையா? இப்போதோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திரிமூர்த்தி சிவன் என சொல்ல வேண்டும். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசம். இதுதான் பாடல் இல்லையா? விராட ரூபத்தையும் உருவாக்குகின்றனர்.
ஆனால் அதில் சிவனையும் காட்டவில்லை, பிராமணர்களையும் காட்டவில்லை. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலரது புத்தியில் தான் பதிகிறது. நிறைய பாயிண்டுகள் உள்ளன இல்லையா? அதை தலைப்புகள் என்று சொல்கின்றனர். எத்தனை தலைப்புகள் கிடைக்கின்றன! உண்மையான கீதை பகவானிடமிருந்து கேட்பதால் மனிதரில் இருந்து தேவதையாக, உலகத்தின் மாலிக்காக ஆகிவிடுகிறார்கள். தலைப்பு எவ்வளவு நன்றாக உள்ளது, ஆனால் புரிய வைப்பதற்கு புத்தி வேண்டும். இவ்விஷயத்தை தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். எவ்வளவு சுலபம்! ஒவ்வொரு ஞான பாயிண்டும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இதன் மூலம் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அடியும், அதாவது ஒவ்வொரு பதமும் பல மடங்கு பலன் உள்ளது. அதனால் தேவதைகளுக்கு கையில் பாதத்தில் பத்மம், அதாவது தாமரை மலரை காட்டியிருக்கின்றனர். பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களுடைய பெயரை மறைத்து விட்டுள்ளனர். அந்த பிராமணர்கள் கக்கத்தில் அல்லது மடியில் புத்தகம் கீதையை வைத்துக் கொள்கின்றார்கள். இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்கள். உங்கள் கக்கத்தில், அதாவது புத்தியில் உள்ளது சத்தியம். அவர்களின் கக்கத்தில் உள்ளது புத்தகம் மட்டுமே. ஆக உங்களுக்கு நஷா அதிகரிக்க வேண்டும். நாமோ ஸ்ரீமத் படி ஸ்வர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பாபா ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். உங்களிடம் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. ஆனால் இந்த எளிய பேட்ச் தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும். இதில் திரிமூர்த்தியின் சித்திரம் உள்ளது. ஆக முழு கீதையும் இதில் வந்து விடுகிறது. ஒரு வினாடியில் கீதை முழுவதும் புரிய வைக்கப்படுகின்றது. இந்த பேட்ச் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இவர் உங்களுடைய தந்தை. இவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும். ரயிலில் சென்றால் போகும்போதும் வரும்போதும் யாரையாவது சந்தித்தால் நீங்கள் அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வையுங்கள். கிருஷ்ணபுரிக்கோ அனைவரும் செல்ல விரும்புகின்றனர் இல்லையா? இந்த படிப்பினால் இதுபோல் ஆக முடியும். படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் வருகின்ற 21 பிறவிக்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றோம். எவ்வளவு நல்ல படிப்பு! தினம்தோறும் 1 மணி நேரம் மட்டும் படியுங்கள், போதும். அந்த படிப்போ 4-5 மணி நேரம் நடைபெறுகின்றது. இந்த 1 மணி நேரமே போதும். அதுவும் காலை நேரம். அப்படிப்பட்டது அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம். மற்றபடி யாராவது பந்தனத்தில் உள்ளவர்கள் முதலானவர்கள் என்றால் காலையில் வர முடியாது. ஆகவே வேறு சமயம் அவர்களுக்காக வைக்கப்படுகிறது. பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். செய்தித்தாள்களிலோ பேட்ஜ் போட முடியாது. ஒரு பக்கமாக போட முடியும் என்றாலும் மனிதர்களுக்கு புரிய வைத்தாலன்றி அப்படியே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மிகவும் சுலபம். இந்த தொழிலையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். நல்லது, தானே நினைவு செய்யாவிட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு நினைவுபடுத்தலாம். அதுவும் நல்லதுதான். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு தான் தேக அபிமானியாக இருப்பவர்களானால் ஏதேனும் விக்கர்மங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். முதலில் புயல் மனதில் வருகின்றது, பிறகு செயலில் வருகிறது. மனதில் அதிகம் வரும். அதை பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும். தீய காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. நல்ல கர்மம் செய்ய வேண்டும்.
சங்கல்பங்கள் நல்லவைகளாக உள்ளன. தீயவை கூட வருகின்றன. தீயவற்றை நிறுத்திவிட வேண்டும். இதற்கான புத்தி பாபா தந்துள்ளார். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தவறான காரியங்களையே செய்து கொண்டுள்ளனர். நீங்கள் இப்போது சரியான காரியங்களையே செய்ய வேண்டும். நல்ல புருஷார்த்தத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன. பாபாவோ ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த ஒவ்வொரு அவினாஷி ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போல் மற்றவர்களையும் ஆக்கி உயர்ந்த பதவி பெற வேண்டும். இரண்டாவது, விக்கர்மங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஓட்ட வேண்டும். கர்மேந்திரியங்களினால் எந்த தவறும் காரியத்தில் செய்துவிடக்கூடாது. வரதானம். ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் பரிஷ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகியாகுக. ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் பரிஷ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகியாகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் சதா பாப் தாதாவின் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தில் ஆன்மீக தன்மையின் பிரகாசம் தென்படும். ஆன்மீக தன்மையின் பிரகாசம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டிக் கொள்கிறது. இந்த ஆன்மீக தன்மையின் இருப்பதால் பரிஷ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்துவிடுகிறது. எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்டே பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிவிடுகின்றார்கள். மேக்கப் செய்வதனால் அழகாக ஆகிவிடுகின்றனர். இங்கே கூட பரிஷ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய சிநேகியாக ஆக்கிவிடும். ஸ்லோகன். பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும். பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி. நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகள் கேட்கின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரின் ஜாதகமும் பாபாவிற்கு தெரியும். ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். தன்னை பாபாவிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். இது குழந்தைகளின் கடமையாகும். பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறார். ஆதரவை கூட நடைமுறையில் எடுக்க வேண்டும். மற்றபடி சொல்லிவிட்டால் போதும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று கிடையாது. தந்தை சாக்காரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை, குரு, ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும். கட்டளை கிடைத்துவிட்டது, ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பது அல்ல. ஆகையால்
கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும். நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கின்றார். இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். கர்மேந்திரியங்களில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயம் இல்லை. இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது உள்ளதோ அதை யார் செய்வார்கள்? இப்பொழுது விட்டு விடுவதற்கான விஷயம் இல்லை. ஒருவேளை பரமாத்மாவினுடையவர் ஆகிவிடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியம் வையுங்கள். மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டார்கள், மேலும் பாபாவின் உதவியாளராகவும் கூட இருக்க மாட்டார்கள். இங்கே யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும். எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்போதுதான் உதவியாளர்கள் ஆக முடியும். எங்காவது சிக்கிக் கொண்டால் பிறகு உதவி அளித்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆகையால் பாபாவுடன் மனம், சொல், செயலில் உதவியாளராக ஆக வேண்டும். இதில் சிறிதும் கூட பற்றுதலின் நிறம் இருந்தால் கூட கீழே விழ வைத்துவிடும். ஆகையால் தைரியம் வையுங்கள், முன்னேறி செல்லுங்கள். தைரியம் குறையும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது. ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது. நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன? சக்தியின் உதவியை பெற்றுவிட்டால் பயம் இருக்காது, களைப்பு இருக்காது. நல்லது. அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தன்னுடைய சொல் மற்றும் ரூபம் இரண்டுமே இணைந்தே இருக்க வேண்டும். பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும், அதில் அன்பும் இருக்க வேண்டும். பணிவு, இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இந்த ரூபத்தினால் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். பயமற்று இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக அல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.